வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு நேச்சுரல் நேம் ஆர்ட் வீடியோ எடிட்டிங் அதை அப்படி மேக் பண்ணுறத பற்றி பார்ப்போம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு முதல்ல ஒரு லைக்கை பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டை உங்களுக்கு ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது இல்லைன்னா அதுக்கான வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எஃபெக்ட் எல்லாம் டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட் அந்த ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கைன் மாஸ்டருக்குள்ளே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இதில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது வீடியோ, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக வந்து பாருங்கள். ஸோ இம்போர்ட் ஆன வாட்டி ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ நீங்கள் வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு அப்படியே வீடியோ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விஷுவலாக வந்து 3D எஃபெக்டில் வந்து வேறு லெவலில் வந்து இது வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ என் நேம் போட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஐ லவ் யூ அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ உங்களோட நேம் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்னோட நேம் அங்கே கீழே டைப் பண்ணியிருக்கோம், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நேம் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம்ஸை வந்து அதில் டைப் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி அந்த இப்போ பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் வீடியோ இருக்கும், அந்த நேச்சுரல் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா அதோட கலர்ஸ் வேணாலையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் பேக்ரவுண்டு அந்த கலர்ஸை கூட ஆட் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு சூப்பராகவே ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு டெக்ஸ்ட் கலரையும் மாற்றணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் கலரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து செட் ஆகிடும். ஸோ தேவைன்றவங்க இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மியூசிக் எல்லாமே இதிலே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து மியூசிக் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியதில்லை, இல்லை எக்ஸ்ட்ரா மியூசிக் ஆட் பண்ணுறீங்களாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ எல்லாமே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வாட்டி வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு நேம் வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லுக்குள்ளே ஷோ ஆகுதா அப்படின்ட்டு. உங்களோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அது உங்களோட ஷார்ட் நேமை கூட நீங்கள் டைப் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.